வியூவர்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் தெரியுமா? சென்னையில் ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண போகிறாங்களா, அங்கே தான் நம்ம இருக்கிறோம். அதாவது ஆடவுளான் கலைக்கூடம் வழங்கும் பரதம் 5000 அந்த ப்ரோக்ராமில் தான் இருக்கிறோம். 5000 பேர் வந்து ஒரே இடத்துல பரதநாட்டியம் ஆட போகிறாங்க. கேட்கும்போதே ஆச்சரியமாக இருக்குதுல்ல? அங்கே தான் நம்ம இருக்கிறோம். இது ஒரு வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்ட். அப்படி பண்ணுற இடத்துல வந்து நம்ம இருக்கிறோம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கிறாங்க தெரியுங்களா? பார்க்குறதுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது, ரொம்ப ஆர்வமாகவும் இருக்குது. வாங்க போகலாம். வணக்கம், ஹலோ சிட்டி. பார்த்துட்டு இருக்கிறீங்க நீங்கள் 5000 பேர் சொல்லும் போதே கவுண்டிங்லேயே உங்களுக்கே தெரியும்ல. 5000 பேர்னா எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். 5000 பேருக்கான க்ரௌடு பாருங்கள். இங்கே நீங்கள் பார்த்துருக்கிறதுல கொஞ்சம் கம்மியானது தான். இன்னும் உள்ளுக்குள்ளார போக போக இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் நம்ம இப்போ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ தான் அரேஞ்ச்மெண்ட் போயிட்டு இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காஸ்டியூம் சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். ஒயிட் வித் ரெட்டோட பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த காஸ்டியூமோடு அவங்கள பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக அருமையாக ஒரு நேர்த்தியாக இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ அவங்க அமைஞ்சிருக்கிற அதுக்கே உண்டான ஒரு அமைப்போடு எல்லாருமே வந்திருக்கிறாங்க. அது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து அனைவருமே கலந்துருக்கிறாங்க. இப்போ இவங்க வந்துட்டு இப்போ தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த பரதத்துக்காக. இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்ட் நடக்க போகுது. நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த 5000 பேர் கொண்ட பரதநாட்டியம், அதாவது வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்ட்னு சொல்லுவோம், அது இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். அதுக்காக அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பார்க்கும்போது இப்போ கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கு, அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே உள்ளுக்குள்ளார வந்து லைன் பை லைனாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இவ்வளோ பெரிய கூட்டத்தை இது வரைக்கும் லைஃப்பில் பார்த்தனா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் பார்ட்டிசிபேட் பண்ணுற முதல் வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்டு இது தான். அதுவும் பார்த்திங்கன்னா அந்த பரதம் சார்ந்த, அதாவது தமிழர்களின் கலாச்சாரம் பாரம்பரியம்னு சொல்லுவாங்க பரதநாட்டியம். அந்த பரதநாட்டியத்தை விற்று சுமார் 5000 பேரை கொண்டு இந்த பரதநாட்டிய நிகழ்ச்சியை வந்து வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்டுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. இதில் கலந்துக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்களும் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. பாருங்கள், இன்னும் ஒரு சில நொடிகள் தான் நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த நிகழ்ச்சியில் அவங்க அமைஞ்சிருக்கிற அமைப்புகளை பார்க்கும் பொழுதே நமக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பரதம் சார்ந்த அந்த உடையோடு அவங்க இருக்கிற இந்திய கலாச்சார பாரம்பரியம், அதாவது தமிழர்களுக்கே உண்டான பரதநாட்டிய கலைக்கு உண்டான ஒரு அமைப்போடு அவங்க இருக்கிறத பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. நொடிகளில் இந்த நிகழ்ச்சி துவங்க இருக்குது. அதாவது 26 நிமிடம் திருக்குறளை வந்து ஒரு பாடலாக அமைத்து சுமார் 5000 பேர் சேர்ந்து இந்த வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்டை நிகழ்த்தி இருக்கிறாங்க. பார்க்கலாம் வியூவர்ஸ். இந்த பரதம் 5000 ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கிற எல்லா கலைஞர்களையும் சிறப்பிக்கும் வழியில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கோப்பைகளும் மெடல்களும் வந்துட்டு வரிசையாக அடுக்கி வச்சுருக்கிறாங்க. சார், இப்போது இந்த பரதம் சார்ந்த விஷயத்தில் வந்துட்டு கௌரவம் அப்படிங்கிறது, மரியாதை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா தமிழர் கலாச்சாரம் அப்படிங்கும்போது வந்திருக்கிற விருந்தினரை கௌரவிக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். இங்கே வந்திருக்கிறவங்களுக்கு எல்லாத்தையும் நினைவு கோப்பை வழங்கிருக்கிறோம். அது யார் சார் கௌரவிக்கிறது? இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக வர்றவங்க டாக்டர் பத்மா சுப்பிரமணியம், அவங்களுக்கு ஒரு நினைவு பரிசு. இந்த இடத்தினுடைய இது பெயர்ஸ் பல்கலைக்கழகம், இதனுடைய வேந்தர் டாக்டர் ஐசரி கணேஷ், அவங்களுக்கு ஒரு நினைவு பரிசு. அதே மாதிரி அவருடைய திருமதி வேல்ஸ் பல்கலைக்கழகத்தினுடைய வைஸ் பிரசிடென்ட் ஆர்த்தி கணேஷ், அவங்களுக்கு ஒரு நினைவு பரிசு. வைஸ் பிரசிடென்ட் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் டாக்டர் ஜோதி முருகன், அவங்களுக்கு ஒரு நினைவு பரிசு தான். மற்றதெல்லாம் இந்த 5000 பேர் ஒருங்கிணைச்சு நடனம் சொல்லி கொடுத்து பயிற்சி கொடுத்து ஏற்பாடு செஞ்ச அந்த நடன ஆசிரியர்கள், பரதநாட்டிய கலைஞர்கள், அவங்களுக்கு. அது தவிர அனுசரணையாளர்கள், அதாவது ஸ்பான்சர்ஸ்ன்னு தமிழில் சொல்லுவாங்க, அவங்களுக்கு நினைவு பரிசு தரணும். ஊருக்கே வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். உங்க பக்கத்துல தான் இருப்பாங்க. அவங்க எல்லாமே நீங்க டான்ஸ் பண்ணீங்க இல்லையா செக் பண்ணி கொடுப்பாங்க. யாராவது ஷார்ட் பிரேக் எடுக்கணும், இல்லை நீங்க சப்போஸ் மைண்ட் போட்டு கொடுத்துட்டீங்க, அவங்கள டான்ஸ் பண்ண முடியலன்னா அவங்களால டிஸ்குவாலிஃபை ஆகிடுவாங்க. ஓகே, இதுதான் நம்பரும். எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு டைம் இருக்கு, டைம் கீப்பர் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் டான்ஸ் பாட்டு வரும், நீங்கள் டான்ஸ் ஆடுவீங்க. எக்ஸாக்ட்லி 5 மினிட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் அவங்க டான்ஸ் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். ஒரு 26 மினிட்ஸ் டான்ஸ் ஆடுவீங்க, எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக டான்ஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ யாராவது டான்ஸ் ஆடல அப்படின்னா அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை ஆவாங்க. ஸோ we have stewards around you. So 100 people are monitoring you. ஸோ யாராவது டிஸ்குவாலிஃபை ஆனீங்கன்னா அவங்க வந்து இந்த கவுண்டில் எடுக்க மாட்டாங்க. ஸோ this is the conclude of the event. So over to the MC. Check, are you ready? Yeah. Are you ready? Dancers ready? Okay. Dancers ready. So the event officially going to start now. It's 3, 2, 1, start. Are you ready?